அமைச்சர் துரைமுருகனின் மணல் குவாரியில் விடிய விடிய களமிறங்கிய அமலாக்கத்துறை உச்சக்கட்ட அதிர்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் விழிப்பிதுங்கி நிற்கிறாரு. அதனைத் தொடர்ந்து அவரது மணல் குவாரியில் கிட்டத்தட்ட கட்டுக்கட்டாக கோடிக்கணக்கில் பணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. எதன் மூலியமாக அவசரமாக மணல் குவாரியில் சோதனை நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய உதவியாளர் அளிக்கப்பட்ட வாக்குமூலத்தின் மூலமாக இங்கு ரகசியமாக பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக ரகசிய அறை இருப்பதாகவும் அந்த அறையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தற்பொழுது உதவியாளர் கொடுத்த வாக்குமூலத்தின் மூலமாக விடிய விடிய மணல் குவாரியில் அதிரடியாக சோதனை நடத்தப்பட்டது. அந்த சோதனையில் துரைமுருகன் அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட 1150 கோடி ரூபாய் பணங்கள் அமலாக்கத்துறை கைப்பற்றப்பட்டுள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் வழக்கில் அமலாக்கத்துறை தீவிரம் காட்டி வரும் நிலையில் எப்போ துரைமுருகன் அவர்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்குவார் அப்படின்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக அமலாக்கத்துறை தமிழகத்தில் வேட்டையாடி கொண்டு வராங்க. அதனைத் தொடர்ந்து முக்கியமாக திமுக அமைச்சர்களை மட்டுமே வேட்டையாடி கொண்டு வராங்க. இது யாருடைய சதி, பாஜக ஏவி வர்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வந்தாலுமே திமுக அமைச்சர்கள் செய்ததை உண்மை வெளிக்காட்டி கொண்டு வந்தது அமைச்சர் அண்ணாமலை அவர்கள். திமுகவின் ஒவ்வொரு அமைச்சர்களின் ஊழலை வெளியே கொண்டு வந்தது வேறு யாருமே இல்லை, பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள். அவர்னால் தான் இன்னைக்கு திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைச்சர்களையுமே வச்சு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை. அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் செய்யப்பட்ட கோடிக்கணக்கான ஊழல் பணங்கள் மணல் குவாரிகள் மட்டுமே கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் அரசாங்கத்திற்கே ஏமாற்றி ட்விஸ்ட் கொடுத்து ஊழல் பண்ணியிருக்காரு. இது முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு கூட பங்கு கொடுக்காம சேர்த்து வச்ச சொத்துக்கள் அப்படின்ற மாதிரி அவருடைய உதவியாளர் சொல்லியிருக்காரு. இதனைத் தொடர்ந்து அங்கே பங்கு கொடுப்பதற்காக ஏற்பட்ட பிரச்சனையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்கள் ஒரே ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரைட்டாக கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்னு உதவியாளர் வாக்குமூலமாக கொடுத்திருக்காரு. அதனைத் தொடர்ந்து துரைமுருகன் அவர்களுக்கு எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்காரோ அது எல்லா இடத்துலையுமே தீவிரமாக வேட்டையாடி கொண்டு வராங்க அமலாக்கத்துறை. இப்போ மணல் குவாரியில் இருந்து எடுக்கப்பட்ட 1150 கோடி ரூபாய் எங்கிருந்து வந்தது என்பதை முழுவதுமாக விசாரிக்க துரைமுருகன் அவர்களுக்கு கூடிய விரைவில் சம்மன் அனுப்புவதாகவும் அதனைத் தொடர்ந்து கண்டிப்பாக கூடிய விரைவில் துரைமுருகன் அவர்கள் அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கப்போவதாகவும் தகவல் கிடைச்சிருக்கும் நிலையில் கண்டிப்பாக துரைமுருகன் அவர்கள் இன்னும் எங்கெங்கெல்லாம் இருக்காரு, எங்கெங்கெல்லாம் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி உதவியாளரிடம் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக உதவியாளர் அவர்கள் என்னென்ன வாக்குமூலம் கொடுத்திருக்காரோ அதை வைத்து கண்டிப்பாக துரைமுருகன் அவர்களுக்கு சரியான எவிடன்ஸை வச்சு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு எப்படி செந்தில் பாலாஜி அவர்களை தூக்குனாங்களோ அதே மாதிரி துரைமுருகன் அவர்களும் தூக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து கண்டிப்பாக இந்த வழக்கிலிருந்து துரைமுருகன் அவர்கள் தப்பிக்க முடியாது. இந்த மணல் குவாரி விஷயத்தில் மட்டுமே இந்த அளவுக்கு கோடிகள் ஊழல் பண்ணியிருக்காரு. அப்போ இன்னும் என்னென்ன துறையில் இன்னும் எவ்வளவோ ஊழல் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி அமலாக்கத்துறை அவர் செய்யப்பட்ட துறையின் மூலமாக ஒவ்வொரு இடத்துலையுமே தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அமைச்சர் துரைமுருகன் வழக்கில் மிகப்பெரிய ட்விஸ்ட் அமலாக்கத்துறை கூடிய விரைவில் கொடுக்க போகுது. மக்களே, தற்பொழுது அவருடைய மணல் குவாரியில் எடுக்கப்பட்ட 1150 கோடி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? துரைமுருகன் அவர்கள் சிக்கவரா என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.